கூகுள் மனிதனின் அன்பான வணக்கங்கள். கேள்வி: யூடியூப் ஃபேர் யூஸ் பாலிசி என்பது அமெரிக்க சட்டத்தில் உள்ள ஒரு விதிமுறையாகும். இது காப்புரிமை பெற்ற உள்ளடக்கத்தை காப்புரிமைதாரரின் அனுமதி இல்லாமல் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் பயன்படுத்த அனுமதிக்கிறது. இதன் நோக்கம் காப்புரிமைதாரர்களின் நலன்களையும் படைப்பு பணிகளின் பரந்த விநியோகம் மற்றும் பயன்பாட்டில் பொது நலனையும் சமநிலைப்படுத்துவதாகும். யூடியூபில் ஃபேர் யூஸ் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? யூடியூபில் ஃபேர் யூஸ் என்பது மற்றவர்களின் காப்புரிமை பெற்ற வீடியோக்கள், இசை, படங்கள் அல்லது வேறு எந்த உள்ளடக்கத்தையும் உங்கள் வீடியோக்களில் பயன்படுத்த உங்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடும். ஆனால் இது ஒரு சிக்கலான சட்டக்கோட்பாடு. ஒரு குறிப்பிட்ட பயன்பாடு ஃபேர் யூஸ் ஆகுமா என்பது பல காரணிகளை பொறுத்தது. ஃபேர் யூஸ் பயன்படுத்துவதற்கான 4 முக்கிய காரணிகள். ஒரு உள்ளடக்கம் ஃபேர் யூஸ் என்பதன் கீழ் வருகிறதா என்பதை தீர்மானிக்க நீதிமன்றங்கள் பொதுவாக 4 காரணிகளை கருத்தில் கொள்கின்றன. 1. பயன்பாட்டின் நோக்கம் மற்றும் தன்மை, பர்பஸ் அண்ட் கேரக்டர் ஆஃப் த யூஸ். உங்கள் பயன்பாடு வணிக நோக்கங்களுக்காகவா அல்லது இலாப நோக்கமற்ற கல்வி நோக்கங்களுக்காகவா? நீங்கள் அசல் உள்ளடக்கத்திற்கு புதிய வெளிப்பாட்டையோ அல்லது பொருளையோ சேர்க்கிறீர்களா அல்லது அதை வெறுமனே நகலெடுக்கிறீர்களா? இது மாற்றத்தக்க பயன்பாடு, டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் யூஸ் என அழைக்கப்படுகிறது. விமர்சனம், கருத்து, செய்தி அறிக்கை, கற்பித்தல், கல்வி மற்றும் ஆராய்ச்சி போன்ற நோக்கங்களுக்கான பயன்பாடுகள் பொதுவாக ஃபேர் யூஸ் ஆக கருதப்படும் வாய்ப்பு அதிகம். 2. காப்புரிமை பெற்ற படைப்பின் தன்மை, நேச்சர் ஆஃப் த காப்பிரைட்டட் ஒர்க். நீங்கள் பயன்படுத்தும் அசல் படைப்பு ஒரு உண்மை அடிப்படையிலானதா அல்லது கற்பனையானதா? உண்மை அடிப்படையிலான படைப்புகளிலிருந்து உள்ளடக்கத்தை பயன்படுத்துவது பொதுவாக ஃபேர் யூஸ் ஆக கருதப்படும் வாய்ப்பு அதிகம். 3. பயன்படுத்தப்பட்ட பகுதியின் அளவு மற்றும் முக்கியத்துவம், அமௌண்ட் அண்ட் சப்ஸ்டான்ஷியாலிட்டி ஆஃப் த போர்ஷன் யூஸ்ட். நீங்கள் அசல் படைப்பிலிருந்து எவ்வளவு பகுதியை பயன்படுத்தியுள்ளீர்கள்? அசல் படைப்பின் ஒரு சிறிய பகுதியை பயன்படுத்துவது ஃபேர் யூஸ் ஆக கருதப்படும் வாய்ப்பு அதிகம். நீங்கள் பயன்படுத்திய பகுதி அசல் படைப்பின் இதயமாக, ஹார்ட் ஆஃப் த ஒர்க் கருதப்பட்டால் ஒரு சிறிய அளவிலான பயன்பாடு கூட ஃபேர் யூஸ் அல்ல என்று ஆகலாம். 4. பயன்பாட்டின் விளைவு, அசல் படைப்பின் சாத்தியமான சந்தை அல்லது மதிப்பின் மீது. எஃபெக்ட் ஆஃப் த யூஸ் அப்பான் த பொட்டென்ஷியல் மார்க்கெட் ஃபார் ஆர் வேல்யூ ஆஃப் த காப்பிரைட்டட் ஒர்க். உங்கள் பயன்பாடு அசல் காப்புரிமைதாரரின் அசல் படைப்பிலிருந்து லாபம் ஈட்டும் திறனை பாதிக்கிறதா? காப்புரிமைதாரரின் அசல் படைப்பின் சந்தை மதிப்பு அல்லது சாத்தியமான லாபத்தை பாதிக்கும் பயன்பாடுகள் ஃபேர் யூஸ் ஆக கருதப்படும் வாய்ப்பு குறைவு. ஏன் ஃபேர் யூஸ் பயன்படுத்த வேண்டும்? ஃபேர் யூஸ் கோட்பாடு படைப்பாற்றல், புதுமை மற்றும் கருத்து பரிமாற்றத்தை ஊக்குவிக்கிறது. இது காப்புரிமை சட்டம், பேச்சு சுதந்திரம் மற்றும் கலைப்படைப்புகளை தடுப்பதை தடுக்கிறது. இதன் மூலம் பொது நலனுக்கு பங்களிக்கும் சில வரையறுக்கப்பட்ட பயன்பாடுகளுக்கு இது அனுமதிக்கிறது. இருப்பினும் ஃபேர் யூஸ் என்பது ஒரு சட்டப்பூர்வ பாதுகாப்பாகும், ஆனால் இது நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட வேண்டும். ஒரு வீடியோ ஃபேர் யூஸ் என்பதன் கீழ் வருகிறதா என்று யூடியூப் முடிவு செய்வதில்லை. மாறாக, காப்புரிமை மீறல் குறித்த புகார்கள் வந்தால் அது காப்புரிமைதாரர் மற்றும் உள்ளடக்கம் பதிவேற்றியவர் இடையே உள்ள ஒரு சட்ட பிரச்சினைக்கு வழிவகுக்கும். யூடியூப் அதன் கொள்கைகளின்படி மட்டுமே செயல்படும். எனவே உங்கள் வீடியோவில் பிறரின் காப்புரிமை பெற்ற உள்ளடக்கத்தை பயன்படுத்தும்போது கவனமாக இருக்க வேண்டும். மறுப்பு அறிவிப்பை, டிஸ்க்ளேமர் எங்கு சேர்ப்பது? தமிழ். காப்புரிமைச் சட்டம் 1976 விமர்சனம், கருத்து தெரிவித்தல், செய்தி வெளியிடுதல், கற்பித்தல், ஆய்வு செய்தல் மற்றும் ஆராய்ச்சி போன்ற நோக்கங்களுக்காக நியாயமான பயன்பாட்டை அனுமதிக்கிறது. நியாயமான பயன்பாடு என்பது காப்புரிமை விதிமீறலாக கருதப்படாத ஒரு பயன்பாடாகும். லாப நோக்கற்ற, கல்வி சார்ந்த அல்லது தனிப்பட்ட பயன்பாடு நியாயமான பயன்பாட்டின் சமநிலையை உரிமையாளருக்கு சாதகமாக மாற்ற உதவுகிறது. இந்த வீடியோவில் பயன்படுத்தப்பட்டுள்ள எந்தவொரு காப்புரிமை பெற்ற உள்ளடக்கத்தின் மீதும் நாங்கள் உரிமை கோரவில்லை. அனைத்து காப்புரிமைகளும் அவற்றின் அசல் உரிமையாளர்களுக்கே உரியன. இந்த வீடியோவில் உள்ளடக்கத்தின் மீது ஏதேனும் காப்புரிமை சிக்கல் இருப்பதாக நீங்கள் கருதினால் தயவுசெய்து எங்களை தொடர்பு கொள்ளவும். English. Copyright Law 1976 allows for fair use for purposes such as criticism, comment, news reporting, teaching, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. We do not claim ownership over any copyrighted content used in this video. All copyrights belong to their original owners. If you believe there are any copyright issues with the content in this video, please contact us. இந்த மறுப்பு அறிவிப்பை நீங்கள் 2 முக்கிய இடங்களில் சேர்க்கலாம். 1. வீடியோ தொடக்கத்தில் வீடியோ இன்ட்ரோடக்ஷன். வீடியோவின் முதல் 5 முதல் 10 வரை வினாடிகளில் ஒரு டெக்ஸ்ட் ஸ்லைடாக இதைச் சேர்க்கலாம். 2. வீடியோ விளக்கப் பகுதியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். யூடியூப் வீடியோவின் விளக்கப்பெட்டியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இதைச் சேர்ப்பது மிக முக்கியம். பலரும் டிஸ்க்ளைமர்களை அங்குதான் தேடுவார்கள். முக்கிய குறிப்புகள். இந்த டிஸ்க்ளைமர் ஒரு சட்ட ஆலோசனை அல்ல. இது உங்கள் நோக்கத்தை தெளிவுபடுத்த உதவும் ஒரு பொதுவான அறிக்கை மட்டுமே. யூடியூபின் கண்டென்ட் ஐடி அமைப்பு அல்லது காப்புரிமை உரிமையாளர்கள் உங்கள் வீடியோவை கொடியிட ஃபிளாக் முடிவு செய்தால் இந்த டிஸ்க்ளைமர் சட்டப்பூர்வ பாதுகாப்பை உறுதி செய்யாது. இந்த தகவல்கள் யூடியூப் ஃபேர் யூஸ் பாலிசியை புரிந்துகொள்ள உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன்.
மேலும் இதுபோன்ற கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களைப் பெற கூகுள் மனிதன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.